நீங்க பேசுறது எல்லாமே இதை வச்சே நீங்க பேசலாம். யூ கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ் ஹியர். அதுதான் நம்ம லாஸ்ட் 1 ஹவர்ல அதான் இன்ட்ராக்டிவா அதை தான் பண்ண போறோம். எல்லாமே இது பண்ணிட்டு வடக்கு தமிழ்ல பேசிக்கிட்டே இருக்கணும், அதை அப்படியே இங்கிலீஷ்ல மாத்திக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு அந்த டைமிங் தான், அந்த காலம் தான் கரெக்டா ஒத்து வரணும் உங்களுக்கு. ஓகேவா, போலாமா? Okay, sir. Sir. Can I continue? Okay, sir. கேட்டுங்க சார் எல்லாத்தையும். இப்ப பாருங்க, நான் எழுதுகிறேன், நான் எழுதி கொண்டிருக்கிறேன். ரைட், இதுக்கு என்ன சொல்லணும்? நான் எழுதியிருக்கிறேன். நான் எழுதியிருக்கிறேன். நல்லா பாத்துக்கங்க. நான் எழுதினேன். I wrote. I wrote. ஓகே, நான் எழுதி கொண்டிருந்தேன். I was writing. I was writing. நான் எழுதி இருந்தேன். I had written. ஓகே. நான் எழுதுவேன். I will write. எழுதி கொண்டிருப்பேன். I will be writing. நான் எழுதி இருப்பேன். I will have written. இப்ப பாருங்க, அடுத்தது நம்ம பார்க்க போறோம். நான் எழுதி கொண்டு, அதான் கொண்டேவா மாறும். பாருங்க, நான் எழுதி கொண்டே, இதான் கொண்டு, இந்த பின், இந்த இருந்துன்னு வந்தது பாத்தீங்களா, இருந்து. நான் எழுதி கொண்டே இருக்கிறேன். நான் எழுதி கொண்டே இருக்கிறேன். ரொம்ப நேரமா எழுதிக்கிட்டே இருக்கேன். இந்த பீன், ஈஸ் வாஸ் பீன் இருக்கு பாத்தீங்களா, முடிவு பெறாத வினை. இங்க ஒரு முடிவு பெறாத வினை பாருங்க. ரைட்டிங் எழுதி கொண்டே ஒரு முற்று பெறாத வினை 2 இருக்கு பாருங்க. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஹாவ் வச்சு லிங்க் பண்றாங்க. நான் எழுதி கொண்டே இருக்கிறேன். நான் எழுதி கொண்டே இருக்கிறேன். ரொம்ப நேரமா எழுதிட்டு இருக்கேன். அதான் மெயின். இந்த காலம் வந்து ஐ எம் ரைட்டிங்னா நான் எழுதிட்டு இருக்கேன். எழுதிக்கிட்டே இருக்கேன், எழுதிட்டு இருக்கேன், எழுதிக்கிட்டே இருக்கேன், எழுதிட்டு இருக்கேன், எழுதிக்கிட்டே இருக்கேன், எழுதி இருக்கிறேன், எழுதி இருக்கிறேன், எழுதுறேன், எழுதுறேன், எழுதிட்டு இருக்கேன், எழுதி இருக்கேன், எழுதிக்கிட்டே இருக்கேன், எழுதுறேன், எழுதிட்டு இருக்கேன், எழுதி இருக்கேன், எழுதிக்கிட்டே இருக்கேன், எழுதுறேன், எழுதிட்டு இருக்கேன், எழுதி இருக்கேன், எழுதிக்கிட்டே இருக்கேன். இதோட வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்க நான் எழுதி கொண்டே இருந்தேன். நான் எழுதி கொண்டே இருக்கிறேன், நான் எழுதி கொண்டே இருந்தேன். பாருங்க, இங்க என்ன வரும் தமிழ்ல? நான் எழுதி கொண்டே இருப்பேன். இருப்பேன். பில்லுக்கு அப்புறம் ஹேடோ ஹேஸோ வராது, அதுதான் வரும். will have been writing. இங்க பாருங்க, will have been writing. இங்க ஒரு முற்று பெறாத ரைட்டிங், அதை வச்சு பீனை கொண்டு வந்து பீனுக்குள்ள ஹேவ் வச்சு ஃபியூச்சர் வச்சுட்டாங்க பாருங்க. எழுதி கொண்டே இருக்கிறேன், எழுதி கொண்டே இருந்தேன், எழுதி கொண்டே இருப்பேன். அகைன் இந்த பார்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஏன்னாக்கா நம்ம உண்மையிலே புரிஞ்சுக்கிறோமா அப்படிங்கிறது. இங்க இப்ப பாருங்க, ஐ ரைட் அப்படியே போடுறேன். நல்லா பாருங்க, இது புரியுதான்னு பாருங்க. ஐ ரைட் டெய்லி. நான் தினமும் எழுதுகிறேன். கனெக்ட் பண்ணுங்க, அந்த டயத்தோட கனெக்ட் பண்ணுங்க பாருங்க. I am writing now. நான் இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த டயத்தோட கனெக்ட் பண்ணாதான் நீங்க பக்காவா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆச்சு. நான் எழுதி இருக்கிறேன். I have written several times. நல்லா பாத்துக்கங்க. அப்படியே adverb, பேர் adverb, இது adverbial phrase, adverb. பாத்தீங்களா, நான் பல முறை எழுதி இருக்கிறேன். I have been writing for 10 years.
10 வருஷமா எழுதிக்கிட்டே இருக்கேன். வா, எப்ப யூஸ் பண்ணணுங்கிறது தெரியுதா? இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். நல்லா டைம் எடுத்துங்க. I write daily. I am writing now. I have written several times. I have been writing for 10 years. I wrote yesterday. முடிஞ்சு போன ஒரு விஷயம். I wrote yesterday. நல்லா பாத்துங்க. I was writing then. அப்ப எழுதிட்டு இருந்தேன். அப்பதான் உள்ள வந்தான் ஃப்ரெண்டு. அப்ப எழுதிட்டு இருந்தேன். I was writing then. நல்லா பாத்துங்க. I had written already. நான் அதுக்கு முன்னாடியே எழுதி இருந்தேன். I had written already. நல்லா புரிஞ்சுங்க. இது புரிய வேண்டிய இடம் இது. சும்மா இல்லை, நீங்க உள்வாங்கினா மட்டும்தான். I had been writing. நல்லா பாத்துங்க. எழுதிக்கிட்டே இருந்தேன், ஆனா முடிச்சு போச்சு. 1990 to 2000. ஒரே நிமிஷம் பாருங்க. I had been writing from 1990 to 2000. 10 வருஷமா எழுதிக்கிட்டே இருந்தேன்பா. இப்ப எழுதல, ஆனா அப்ப ஒரு பெரிய பீரியட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு 10 வருஷமா எழுதிருந்தேன். ஏதோ ஒரு காரணத்துக்கு எல்லா டென்ஸையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். சில டென்ஸ் அதிகமா யூஸ் பண்ணுவோம், சிலது குறைச்சு யூஸ் பண்ணுவாங்க. Again, come back here. I will write tomorrow. Very good. நல்லா பாத்துங்க. இந்த ஃபியூச்சரை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். I will be writing tomorrow this time. இங்கேயும் டுமாரோ வருது, ஆனா அங்க ஒரு இது வச்சுட்டாங்க பாருங்க. இந்நேரம் நாளைக்கு நேரம் போயிட்டு இருப்பேன். பாருங்க. I will be writing tomorrow. நான் வந்து டுமாரோ ரெட் அடிக்கிறேங்க. ரெட் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரீசன் தெரியுது. எக்ஸாக்டா எங்க நடக்குது, எப்ப, எதுக்காக அது யூஸ், ஒண்ணுத்துக்கும் ஒரு பயன்பாடு இருக்கு. சினிமாவில் உள்ள ஒவ்வொரு கேரக்டரும் மாதிரிதான். ஒரு நல்ல படம்னா டைட் ஸ்கிரீன் பிளே உள்ள படத்துல எல்லா கேரக்டருக்குமே அர்த்தம் இருக்கும். இதுல எல்லா டென்ஸுக்குமே விட I had written பாருங்க ஆல்ரெடி. I will have written by 5 PM tomorrow. அதே டுமாரோ வருது, அதோட சேர்த்து இன்னொன்று வருது பாருங்க. நாளைக்கு 5 மணிக்கு எழுதி இருப்பேன், எழுதி முடிச்சிருப்பேன். லிட்டரலா தான். பையையும் சேர்த்து 2 போடுங்க. I have been writing பாருங்க for போடலாமா? I have been writing for and we have been writing for 10 days by end of tomorrow. நாளைக்கு முடிஞ்சதுன்னா 10 நாளா எழுதிக்கிட்டே இருப்பேன். 10 நாள் எக்ஸாம் இருக்கு கண்டினியூஸா. இதுக்கு முன்னாடியும் இருந்தது, இன்னைக்கும் இருக்குது, நாளைக்கும் இருக்குது, அதுக்கப்புறமும் இருக்கலாம். பட் நாளைக்கு வந்தா 10 நாளா எழுதிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4-5 எக்ஸாம் இருக்கு. இப்ப பாருங்க, ரெட் அடிக்கிறேன். For 10 days by end of tomorrow. All right. So the first ஒரு தடவை சொல்லி கொடுத்துருங்க சார். சொல்லுங்க. இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து I write daily. I write daily. தினமும் நான் எழுதுகிறேன். நேற்று எழுதினேன், இன்னைக்கு எழுதுனேன், நாளைக்கு எழுதுவேன். I write daily. So simple present வந்து முக்காலத்தையும் குறிக்கிற ஒண்ணு. I take tea daily. டெய்லி நான் டீ குடிக்கிறேன். நேற்றையும் குடிச்சேன், இன்னைக்கும் குடிக்கிறேன், நாளைக்கு நான் குடிப்பேன். அது ஒரு பழக்கம். I write daily. நான் தினமும் எழுதுகிறேன். பிக் டென்ஸ். இந்த பிரசன்ட்னா வெறும் பிரசன்ட் மட்டும் இல்ல, பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் முக்காலத்தையும் குறிக்கிற முக்கியமான டென்ஸ். அதே மாதிரி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டென்ஸ் நம்ம வருவோம். நான் தினமும் எழுதுகிறேன். எல்லாத்தையும் ஒரு ரிவர்ஸ் சார். ஒரு ரிவர்ஸ் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஒரு ரிவர்ஸ் பண்ணிருங்க சார். I wrote daily. I am writing now. Yeah, I write daily. I am writing now. I have written several times. I have been writing for 10 years. I wrote yesterday. I was writing then. I had written already. I had been writing from 1990 to 2000. I will write tomorrow. I will be writing tomorrow this time. I will have written by 5 PM tomorrow. I will have been writing for 10 days by end of tomorrow. என்ன சொல்றேன்னா, நான் தினமும் எழுதுகிறேன், நான் இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறேன், நான் பலமுறை எழுதியிருக்கிறேன், நான் 10 வருடங்களாக எழுதி கொண்டே இருக்கிறேன். நான் நேற்று எழுதினேன், நான் அப்பொழுது எழுதி கொண்டிருந்தேன்,
நான் முன்பே எழுதியிருந்தேன். நான் 1990 இருந்து 2000 வரை எழுதி கொண்டே இருந்தேன். நான் நாளை எழுதுவேன். நான் நாளை இந்நேரம் எழுதி கொண்டிருப்பேன். நான் நாளை 5 மணி 5 PM ஈவினிங்ல எழுதியிருப்பேன். பை 5 PM 5 PM நாளை எழுதியிருப்பேன். நான் நாளை வந்தால், நாளை முடிந்தால் 10 நாட்களாக எழுதி கொண்டே இருப்பேன். தேங்க்யூ சார். இது எதுக்காக மெயினா சொல்றதுன்னா, இந்த காலத்தை நம்ம